ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்மள நிறைய பேருக்கு ஓஜா போர்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுமே நிறையவே ஹாரர் மூவிஸில் வந்திருக்கு. எந்த மூவியுமே சேம் கான்செப்ட் தான், ஆனால் ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மூவி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 இருக்கு. அதில் பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ரீசெண்ட் இறந்து போன ஒரு ஃப்ரெண்டோட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கம்யூனிகேட் பண்ண நினைக்கிற அந்த ஃப்ரெண்டோட ஆன்மாக்கு பதிலாக ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சாதா பேயை ரொம்பவே ஆட்டம் போடும், அதுவும் இது புத்திசாலித்தனமான பேய். அதுவும் லாஸ்ட்ல செம்மையான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படி ஒரு ட்விஸ்டடான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் 2014 ரிலீஸ் ஆன ஓஜா பார்ட் 1. நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பேஜ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டெபி, லேன் 2 பசங்க ஓஜா போர்டனை வச்சுக்கிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த டெபிங்கிற பொண்ணு லேனுங்கிற பொண்ணுக்கு ஓஜா போர்ட்டோட எல்லா ரூல்ஸையும் சொல்லி எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதில் முதல் ரூல் என்னென்னா, இந்த ஓஜா போர்டை தனியாக ப்ளே பண்ணக்கூடாது. அப்படி தனியாக ப்ளே பண்ணோன்னா அந்த ஏவில் ஸ்பிரிட் நம்மளே பொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரூல், இதை கண்டிப்பாக சுடுகாட்லேயோ இல்லை சுடுகாடுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையோ நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே நிறையவே ஸ்பிரிட்ஸ் இருக்கும். தேர்ட் ரூல், கண்டிப்பாக நம்ம குட் பை சொல்லி தான் இந்த கேமை முடிக்கணும். அங்கே சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் டெபியை காட்டுறாங்க. டெபியுமே பெரிய பொண்ணை வளர்ந்துருக்கா. டெபி இப்போ அந்த ஓஜா போர்டை தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அதுவும் கூட யாருமே இல்லாமல் தனியாக விளையாடிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு குட் பாய் சொல்லி அந்த போர்டை அங்கே இருக்க ஒரு நெருப்புல போட்டுறா. போர்டை நெருப்புல போட்டு வெயிட்டை விட்டு வெளியில வரா. வெளியே லேன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டெபி ரீசன்ட் டேஸா லேன் கிட்டேயுமே சரியாவே பேச மாட்டா. அதனால தான் டெபி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லேன் நேட்டிலேயே வந்து விசாரிக்கிறா. நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கலாம், நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றா. அவள் லேனை வீட்டுக்குள்ள கூட விடல. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா தயங்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லேனும் அங்கிருந்து கிளம்புறா. லேன் அனுப்பி கதவை பூட்டிட்டு டெபி வீட்டுக்குள்ள வரா. கிச்சன் உள்ள இருக்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறா. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. டெபி வீட்டில் தனியாக தான் இருக்கா. திடீர்னு அங்கே இருக்க கதவு திறந்து யாரோ ஒரு ஆள் உள்ள வர மாதிரி தெரியுது. டெபி போய் செக் பண்ணிட்டு வரா, ஆனால் அங்கே யாருமே இல்லை. கிச்சன் உள்ள வந்து திரும்ப பார்த்தா அங்கே இருக்க ஸ்டவ் ஆன்ல இருக்கு. ஸ்டவ்வை யார் ஆன் பண்ணது அப்படின்னு அதை ஆஃப் பண்ண போறப்போ டெபியோட காலில் ஏதோ ஒன்று தட்டுப்படுது. அது என்னன்னு கீழே பார்த்தா அந்த ஓஜா போர்ட்டோட பிளான்ஷெட் தான். அதை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அவள் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஏறிச்சு அந்த ஓஜா போர்டும் அங்கே இருக்க டேபிளில் அது மேலே ஒரு தூசியுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கு. அந்த ஓஜா போட்டை பார்த்து பயந்து அந்த பிளான்ஷெட்டில் இருக்க கண்ணாடி வழியா டெபி ஏதோ ஒன்று பார்த்து ரொம்பவே பயத்தில் இருக்கா. அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் அவங்க வீட்டில் இருக்க சீரியல் பல்ப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வீட்டு ஹாலில் போய் அந்த சீரியல் பல்பாலேயே தூக்கு போட்டு அங்கேயே செத்து போகிறான். அங்கே சீனை கட் பண்ணா ஸ்கூலில் லேன் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கா. லேனுக்கு டெபி தூக்க மாட்டினது எதுவுமே தெரியல. அங்கே லேனோட இன்னொரு ஃப்ரெண்டு வரா. இவரோட பேர் இசபெல். இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருக்காங்க. லேன் அங்கே டெபியை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. அப்போ இசபெல், எனக்கு தெரிஞ்சு அவனோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டருக்கும் டெபிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதால தான் டெபியுமே இப்பெல்லாம் ரொம்பவே அன்யூஷுவலாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இசபெல், லேனோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டர், இவங்க 5 பேருமே ஒரு கேங். இவங்க 3 பேர் வழக்கம் போல தான் இருக்காங்க. ஆனால் டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டரும் தான் இப்பெல்லாம் ஒழுங்காவே ஸ்கூலுக்கு வரதில்ல. அதை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் லேன் ஒருத்தவங்க கூப்பிட்டு டெபி நைட்டு தூக்கு போட்டு சேர்த்ததை பத்தி லேன் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே லேன் அங்கேயே உடஞ்சு போறா. ஏன்னா லேனும் டெபியும் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. அடுத்த சீன்ல டெபியோட ஃபியூனரலுக்கு எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டருமே வரான். பீட்டர் லேனை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். டெபி கடந்த ஒரு வாரமா என்கிட்ட சரியாவே பேசல. நான் நிறைய வாட்டி அவளை பார்க்கணும் அப்படின்னு அவன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவன் என்ன ரோட்லேயே வச்சு பேசி அனுப்பிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திடுவா. என்னை வீட்டுக்குள்ளே கூட விடலை. டெபிக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதே மாதிரி தான் லாஸ்ட் நைட் லேனுக்குமே டெபி இப்படி பண்ணியிருக்கா. டெபிக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லேனோட ரூமுக்குள்ள வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா. அப்படிதான் அங்கே இருக்க ஓஜா போர்ட்டோட பிளாங்கெட்டை லேன் எடுக்கிறா. அதை பார்த்ததுமே லேனுக்கு சின்ன வயசுல டெபி கூட ஓஜா போர்ட் ப்ளே பண்ணது ஞாபகம் வருது. அங்கே டெபியோட அம்மாவுமே வராங்க. அவங்களுக்குமே லேனோட நிலைமை புரியுது. ஏன்னா லேனும் டெபியும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. டெபி யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் லேன் கிட்ட கொடுத்து இந்த திங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே சீனை கட் பண்ண லேன் அவளோட வீட்டில் இருக்கும். டெபியோட திங்ஸ்ல ஒரு கேமரா இருக்கு. அதில் இருக்க பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. லேன் ஒவ்வொரு திங்ஸா பார்த்துட்டு இருக்கப்போ லேனோட வீட்டுக்கு வெளியில ஒரு காரோட சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா டெபியோட தங்கச்சி சாரா தான். இப்போ லேனை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. சாரா எப்படின்னா பாட்டி பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சுத்திர பண்ணு. இது லேனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. நிறைய வாட்டி லேன் ஜாராவை வார்ன் பண்ணிருக்கா. ஆனா ஜாரா எதையுமே கேட்டிருக்க மாட்டா. எங்கேயுமே 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. லேன் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட டெபியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா.
டெபி மட்டும் அந்த வீட்டுல தனியா இருந்திருக்கா. அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ டெபி செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட கீயை லேன் கிட்ட தான் டெபியோட அம்மா கொடுத்துருக்காங்க. லேன் வீட்டுல வந்து முதல்ல டெபியோட ரூம்ல தான் போறாங்க. ரூம்ல வந்து ஏதோ ஒன்று தேடுறாங்க. அப்படி என்ன தேடுறாங்க அப்படின்னா, நேற்று இந்த ரூம்ல ஓஜா போர்டோட பிளான்செட் பார்த்துருப்பாங்கல்ல. பிளான்செட் எங்க இருக்குன்னா அப்ப அந்த ஓஜா போர்டு இங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஓஜா போர்டை தான் ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. அப்படியே ரொம்ப நேரமா தேடி அந்த ஓஜா போர்டையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டுமே அதை என்னதுன்னு கேட்குறான். இவனோட பேர் ட்ரெவர். நானும் டெபியும் சின்ன வயசுல நிறைய தடவை இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ வரல அப்படிங்கிறத நினைக்கிறப்போ என்னால நம்பவே முடியல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் சும்மா இல்லாம அந்த பாய் ஃப்ரெண்ட் ட்ரெவர், நம்ம ஏன் இந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணி டெபி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணி டெபி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. நமக்காக இதை பண்ணலனாலும் டெபியோட ஆன்மாக்காக வச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேன் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. சமாதானமும் படுத்திடுறா. இன்னைக்கு நைட் நம்ம டெபியோட வீட்டுல இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்குறாங்க. லேன் அவங்களோட வீட்டுல இருந்து டெபியோட வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் வீட்டு வெளியில ஜாரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த வீட்டுல டெபி மட்டும் தான் தனியா இருந்தாங்க. அதுல ஒரு கரெக்ஷன், அந்த வீட்டுல டெபியும் ஜாராவும் திறந்துருக்காங்க. ஜாரா வீட்லயே இருக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பப் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. டெபி செத்ததுக்கு அப்புறம் ஜாரா அந்த வீட்டுல தனியா இருக்க பிடிக்காம தான் இப்போ லேனோட வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். அதை பார்த்து லேன் ஜாராவை இன்னைக்கு எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஜாராவையுமே கூட கூட்டிட்டு டெபியோட வீட்டுக்கு ஓஜா போர்ட் ப்ளே பண்ணதை கிளம்புறா. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்துடுறாங்க. மொத்தம் 5 ஃப்ரெண்ட்ஸ். 5 பேருமே சேர்ந்து அந்த ஓஜா போர்ட்டை வச்சு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க மொத்தமா லேனோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெவர், ஜாரா, இசபெல், அப்புறம் டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டர் அப்படின்னு அந்த 5 பேரும் தான் அந்த ஓஜா போர்ட்டை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓஜா போர்ட்டோட ரூல்ஸ் சின்ன வயசுல டெபி தான் லேனுக்கு கத்து கொடுத்துருக்கா. இப்ப லேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறா. முதல் ரூல், இதை தனியா விளையாடவே கூடாது. 2வது, இது சுடுகாட்டிலேயோ இல்ல சுடுகாடு சம்மந்தப்பட்ட இடத்துலயோ தப்பி தவறி கூட விளையாடக்கூடாது. கடைசியா இந்த கேமை முடிக்கிறப்போ நம்ம குட் பை சொல்லி தான் முடிக்கணும், இல்லைன்னா இந்த கேம் முடியவே முடியாது அப்படின்னு 3 ரூல்ஸையும் சொல்லிட்டு அந்த பிளான்செட்ல கையை வச்சு அந்த கேமையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு வாட்டின்னு அந்த பிளான்செட்டை மொத்தமா 5 தடவை சுத்தணும். அந்த பிளான்செட்டை 5 தடவை சுத்திட்டு எங்க பக்கத்துல ஏதாச்சும் ஆன்மா இருக்கீங்களா அப்படின்னு லேன் கேள்வி கேட்கிறா. முதல் தடவை கேட்குறாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு அசையுமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு லேன் 2வது தடவை கேட்குறா. 2வது தடவை கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளான்செட் எஸ்ங்கிற ஆப்ஷன்ல போய் நிற்கிது. லேனை தவிர மற்ற யாருமே இதை நம்மள யாரும் தான் இதை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால இதை எதையுமே காதில் எடுக்காம நீங்க ஏதாச்சும் எங்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்படி அந்த கேள்வி கேட்டதுமே அந்த பிளான்செட் ஒவ்வொரு எழுத்தா நகர ஆரம்பிக்குது. அப்படி ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து பாக்குறப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வருது. இதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. முதல் அட்டம்ப்ட்ல நம்பாதவங்க இந்த அட்டம்ப்ட்ல ரொம்பவே பயப்படுறாங்க. பயத்துல இசபெலுமே அங்கிருந்து கையெடுத்துடுறா. ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ இதுல இருந்து கையெடுக்க கூடாது அப்படின்னு இசபெல் இசபெல் கிட்ட சொல்லி கைய வைக்க சொல்றா. இசபெலுமே திரும்பவுமே அதுல கைய வைக்கிறா. லேன் இப்ப 3வது கேள்வியான இங்க வந்திருக்கவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் அந்த பிளான்செட் டீல போய் நிக்குது. அப்போ கன்ஃபார்ம் அது டெபி தான் அப்படின்னு மற்ற எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேள்வியை லேன் கேட்குறா. நீ ஏன் இப்படி பண்ண? இதை நீயா பண்ணியா இல்லை வேற யாராச்சும் ஒன்று பண்ண வச்சாங்களா? நீ எவ்வளோ ஈஸியாக உடஞ்சி போகிற ஆள் இல்லையே அப்படி ரொம்பவே மனசு உடஞ்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. லேன் ரொம்பவே பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. லேன் அங்கே இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. டெபி இல்லாதது எங்களை விட உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவளோட ஆன்மா சாந்தி அடையணும், அதான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ நம்ம டெபி கிட்ட குட் பை சொல்லிட்டு இந்த கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லேனுமே அதை ஒத்துக்குறாங்க. இப்போ 3வது ரூல்ல குட் பை சொல்லி அந்த கேமை முடிச்சு வைக்கிறாங்க. குட் பை சொல்லி அந்த கேமை முடிச்சு வச்சு அடுத்த செகண்டே அந்த வீட்டோட பவரும் கட் ஆகுது. முக்கியமா அங்க இருக்க கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை செக் பண்றதுக்கு லேன் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட என்னன்னு போய் பாக்குறா. லேன் கிச்சன் உள்ள போன அந்த கேப்ல இங்க இருக்க மிச்சம் 3 பேரும் இதை என்னால நம்பவே முடியல, நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் அதை மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி நம்மள யாரோ பண்ணிருக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பா லேன் தான் பண்ணிருப்பா அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்கிறப்போ எங்க கிச்சன்ல காட்டுறாங்க. ஆல்ரெடி டெபி இருக்கப்போ எரிஞ்ச மாதிரி யாரும் ஈவன் பண்ணாம ஸ்டவ் தானா ஓன் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே லேன் ஏதோ ஒன்று கெஸ் பண்றாங்க. நம்ம இந்த கேம்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம். டெபி நம்ம கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கா. அதுக்குள்ள நம்ம குட் பை சொல்லி அந்த கேமை முடிச்சு வச்சிருக்கோம். எப்படி எங்க கிச்சன்ல லேன் பேசிட்டு இருக்கா. கீழே டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டரை காட்டுறாங்க. இவனுமே லேன் மேல தான் சந்தேகப்படுறான். லேன் தான் பிளான்செட்டை மூவ் பண்ணிருக்கா அப்படின்னு. ஆனா சடனா இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது, இங்க அன்யூஷுவலா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அங்க இருந்து எழுப்பி அங்க இருக்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்க இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த கண்ணாடியை ஒத்து பார்த்தா அதுல ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு.
என்ன அது அப்படின்னு அதை கிட்ட போய் பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடி முன்னாடி போய் நிக்க அந்த கண்ணாடியில ஒரு வயசான பாட்டியோட உருவம் தெரியுது. அதை பார்த்த உடனே சடனா இவன் அந்த கண்ணாடியிலேயே தானா போய் முட்டிக்கிறான். கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டு அங்க இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கண்ணாடி உள்ள வயசான யாரோ ஒருத்தவங்க உருவத்தை பார்த்து அவங்க தான் என்ன அந்த கண்ணாடி உள்ள பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு பீட்டர் கத்துறான். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா லேன் மட்டும் அவ கூட அந்த ஓஜா போட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கா. நைட் ஃபுல்லா அந்த ஓஜா போட்டையை பார்த்துட்டு இருக்கா. டெபி நம்ம கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றா அப்படின்னு திரும்ப தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. அங்க சீனை காட் பண்ணா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. லேனோட பாட்டி லேனோட ரூமை சுத்தம் பண்றதுக்கு ரூம்ல வராங்க. அப்ப அந்த ரூம்ல இருக்க அந்த ஓஜா போட்டையை போய் பாக்குறாங்க. அவங்களுக்குமே இந்த போர்டை பத்தி கொஞ்சம் தெரியும் போல. அந்த போர்டை எடுத்துட்டு லேன் முன்னாடி போய் தயவு செஞ்சு இந்த போர்டை நான் விளையாடினேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. நேற்று நைட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்கிறா. உனக்கு இந்த போர்டை பற்றி சுத்தமாகவே தெரியல. இந்த போர்டு ரொம்ப விவகாரமானது. ஒரு டைம் நீ இதை ப்ளே பண்ணிடுனா உன்னை திரும்ப இந்த போர்டு உன்னை ப்ளே பண்ண வச்சுட்டே இருக்கும். தயவு செஞ்சு இந்த போர்டை எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. லேன் பாட்டி சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை. லேனுக்கு இது சீரியஸாக தெரியல அப்படின்னாலும் அந்த போர்டை விளையாடின மற்றவங்க ஒவ்வொருத்தவங்கள ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேனோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெவர் சைக்கிள்ல சப்வே வழியா போயிட்டு இருக்கான். அப்போ அந்த சப்வேல தூரத்துல இவன் யாரோ பார்த்துருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அவனுமே கொஞ்சமா கிட்ட போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சாக் பீஸ் ஒரு நாள் அவனோட கால் கீழே விழுது. அவனுமே அந்த சாக் பீஸ் எடுத்து பாக்குறான். அப்போ சாக் பீஸால் எழுதுனா என்ன ஒரு சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கிற இடத்துல திரும்பி பாக்குறான். அப்ப அங்க இருக்க செவத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சாக் பீஸால எழுதிருக்கு. இதேதான் நேற்று நைட் அவங்க ஓஜா போர்ட் ப்ளே பண்றப்போ அந்த போர்ட்லயுமே வந்திருக்கும். அங்க சீனை கட் பண்ணி அடுத்ததா இசபெல்லா காட்டுறாங்க. அவ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவ கார் பார்க்கிங்ல இருக்க அவரோட கார் கிட்ட வரா. அப்ப அந்த கார் கிட்ட இருக்க கண்ணாடியில அதே மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. இப்போ பயத்தை இன்னும் தூண்டுற மாதிரி அந்த கண்ணாடி உள்ள இருந்த ஒரு கை வந்து அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத அழிச்சிட்டு போகுது. அதை பார்த்ததுமே டக்குன்னு அவ போன் எடுத்து டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டருக்கு கால் பண்ணி அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. பீட்டர் அதை அவ்வளவா சீரியஸ் எடுத்துக்கல. இவ ஏதோ ஒண்ணு நினைச்சு பயந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா போன் பேசிட்டு அப்படியே கீழே பாக்குறான். அவன் பேசிட்டு இருக்கிறப்போவே அங்க இருக்க டேபிள்ல அதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத எழுதப்பட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே பீட்டர் நடுங்கியே போயிடுறான். அங்க திடீர்னு சீரை கட் பண்ணி இங்க லேனை காட்டுறாங்க. லேன் பார்த்துட்டு இருக்கா. லேனோட வீட்டு கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு ஜாராம்பு வெளியில வரா. அப்படி என்னதான் சத்தம் அப்படின்னு ரெண்டு பேருமே பாக்குறாங்க. வெளியில ஓபன்ல இருந்த கதவு தடார்னு சாத்துது. அதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து அங்க இருக்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப வெளியில சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தவங்க நடந்து வார மாதிரி இருக்கு. அங்க இருக்க கதவுல நகத்தால கீற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் கொஞ்சமா இவங்க இருக்க ரூம் பக்கத்திலே வருது. அதை கேட்டதுமே அங்க இருக்க கபோர்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சத்தம் கதவை திறந்து ரூம் உள்ளே வருது. அப்படியே கொஞ்சமா அந்த சத்தமுமே அங்கேயே நின்றுது. கொஞ்சம் பயத்தில் அடக்கிக்கிட்டு அந்த கபோர்டோட டோரை ஓப்பன் பண்ணி வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்க லேப்டாப்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்க கண் முன்னாடியே டைப் ஆயிட்டு இருக்கு. அங்க சீனை கட் பண்ணா மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு இடத்துல கேதர் ஆகிறாங்க. அங்க இருக்க எல்லாரும் நைட் நடந்த அவங்களோட சம்பவத்தை ரொம்பவே பயத்துல சொல்லிட்டு இருக்காங்க. டெபி நம்ம கிட்ட வேற ஏதோ சொல்ல வரா. அவளுக்கு நம்மளோட உதவி தேவை போல. ஸோ நம்ம திரும்ப அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு லேன் சொல்றா. முதல்ல மற்றவங்க ஒத்துக்கல. ஆனா நம்ம அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணலன்னா திரும்ப இப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு லேன் சொல்லதும் எப்படியோ மற்றவங்களும் ஒத்துக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே திரும்பவும் டெபியோட வீட்டில் எல்லாருமே கேதர் ஆகிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறோம். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிளான்ஷெட் எஸ் அப்படின்னு காட்டுது. உன்னை யாராச்சும் தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டினாங்களா அப்படின்னு கேட்குறா. அப்பவுமே அந்த பிளான்ஷெட் எஸ்ன்னு வந்து நிற்குது. எல்லாருமே அது டெபி தான் அப்படிங்கிறத நம்புறாங்க. ஆனால் பீட்டருக்கு மட்டும் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ அடுத்த கேள்வியா பீட்டர் நான் முதல் டைம் கேனியருக்கு கூட்டிட்டு போனேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த கேள்விக்குமே எஸ் அப்படின்னு போய் அந்த பிளான்ஷெட் நிற்குது. இது டெபியே இல்லை அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். ஏன்னா அவளை நான் ஒரு தடவை கூட அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அப்போ இது டெபி இல்லைன்னா அப்போ நீ யாரு அப்படின்னு லேன் கேட்குறா. அந்த பிளான்ஷெட் டீல தான் போய் நிற்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது டீல போய் நிற்கவும் இவங்க டெபிட் அவங்களே நினச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் லெட்டரா அது போய் ஜெட்ல நிற்குது. ஃபுல் நேம் என்ன அப்படின்னு லேன் கேட்குறா. ஆனால் அதுக்கு அந்த பிளான்ஷெட் எங்கேயுமே மூவ் ஆகலை. எப்படியோ நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும் அந்த பிளான்ஷெட் எஸ்ல போய் நிற்குது. இப்போ நீ எங்கே நிற்கிற என் பக்கத்தில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும் அந்த இடமே ஃபுல்லாக சைலண்ட் ஆகுது. அப்போ அங்கே இருக்க இன்னொரு சேர் 6வது சேர் ஒன்று அதில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி அந்த சேர் மூவ் ஆகுது. அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்து இவங்க எல்லாருக்குமே பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் லேண்ட் மட்டும் புத்திசாலித்தனமா அந்த பிளான்ஷெட் எடுத்து அதுக்குள்ளே இருக்க கண்ணாடி வழியா அங்கே யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறா. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்ணாடி வழியை பார்த்துட்டு இப்போ அந்த கண்ணாடியை அவள் பக்கத்தில் திருப்புறா. இதை பார்த்ததுமே ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன். வாய் தைக்கப்பட்ட ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல நிக்கிறா. அதை பார்த்ததுமே பயத்துல லேன் அந்த பிளான்ஷெட்டையை கீழே போட்டுறா. அப்படி கீழே விழுந்த அந்த பிளான்ஷெட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓஜா போர்ட் மேல வந்து நின்று அடுத்தடுத்த லெட்டரா மூவ் ஆகிட்டு இருக்கு.
அந்த பிளான்ஜெட் ஒவ்வொரு லெட்டரா மூவ் ஆகி RUN ரன் அப்படின்னு வருது. அடுத்தடுத்த லெட்டரா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லுது. லேனுமே யார் அப்படின்னு கேக்குறா. MOM மாம் அப்படின்னு வருது. அப்படியே அந்த இடமே சைலண்ட் ஆகுது. லேன் அந்த பிளான்ஜெட் எடுத்து என்னதான் பயம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடி வழியா ஒவ்வொரு இடமா பாக்குறா. அப்போ தூரத்துல இருந்து வாயை பொழந்துன்னு எப்படி ஒரு கிழவி ஓடி வந்துட்டு இருக்கா. அடுத்த செகண்ட் அங்க இருக்க 5 பேருமே தெரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே அந்த பயம் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் லேனுக்கு மட்டும் திரும்பவும் அந்த ஓஜா படம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு திரும்ப யோசனை வந்துட்டே இருக்கு. டெபிக்கு என்னாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு திங்க் பண்றான். இசபெல்லா காட்டுறாங்க. அவ பாத்ரூம்ல அவளோட பல்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவ திடீர்னு அவளோட வாய் இப்படி தைக்கப்பட்ட நிலைமைக்கு போகுது. முதல்ல கண்ணாடில மட்டும் தான் அப்படி தெரியுது. ஆனா இசபெல்லோட வாய் உண்மையாவே தைக்கப்படுது. அவளோட வாய் அவளோட ஓபன் பண்ணவே முடியல. கொஞ்ச நேரத்துல இசபெல்லோட உடம்பு மேல உயர்த்தப்பட்டு அவளோட உயிர் அங்கேயே பிரியுது. அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் லேனை கூப்பிட்டு ரீசெண்ட் டேஸா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தங்கள சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காங்க. முதல்ல டெபி செத்தா. நேத்து நைட் இசபெலுமே செத்து இருக்கா. இசபெல் செத்தது இப்போதான் லேனுக்குமே தெரிய வருது. அதை கேட்டதுமே அந்த இடத்துல பிரேக் ஆகி லேன் அழ ஆரம்பிக்கிறா. கவுன்சிலருமே சமாதானப்படுத்திட்டு உங்களுக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி எந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லேன் ஸ்ட்ரைட்டா ட்ரெவர் கிட்ட போய் பேசுறா. ட்ரெவர் லேனை தான் திட்டுறான். ஒன்னாலதான் அவங்க எல்லாருமே அந்த ஓஜா படம் ப்ளே பண்ணாங்க. நேத்து நைட் இசபெல் செத்து இருக்கா. அடுத்து யாரு சாக போறா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி லேனை திட்டிட்டு அவன் பயந்து அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து பீட்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு லேன் பீட்டர் கிட்ட வந்து பேசுறா. அவனுமே ரொம்ப பயத்துலதான் இருக்கா. டெபி தனியா அந்த ஓஜா படம் ப்ளே பண்ணிருக்கா. அது மூலியமா ஒரு கொடூரமான பேய்கிட்ட மாட்டிருக்கா. அதாலதான் அவன் சூசைடு பண்ணிருக்கா. இப்ப அதே பேய்கிட்ட தான் நம்மளுமே போய் மாட்டிருக்கோம். நம்ம இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா திரும்பவும் டெபியோட வீட்டுக்கு போய் அந்த ஓஜா போட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் பீட்டருமே புரிஞ்சுக்கிறான். உடனே 2 பேரும் டெபியோட வீட்டுக்கு வராங்க. டெபியோட பழைய வீடியோல அந்த ஓஜா போட்டை அங்க இருக்க ஒரு ஆட்டிக்ல தான் டெபி மறைச்சு வைக்கிற மாதிரி பார்த்துருப்பா. இப்போ அந்த ஆட்டிக்குள்ள வந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாக்குறா. அங்க இருக்க ஒரு பழைய பாக்ஸ் லேனி கண்டுபிடிக்கிறா. அந்த பாக்ஸ் ஃபுல்லாவுமே பழைய போட்டோஸா இருக்கு. அதுல இருக்க ஒரு போட்டோ எடுத்து பாக்குறா. அதுல ஒரு அம்மா 2 குழந்தைங்க அப்படின்னு ஒரு போட்டோ இருக்கு. அந்த பாக்ஸை கீழே எடுத்துட்டு வந்து பீட்டர் லேனியும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு எல்லா போட்டோவிலையுமே ஒரு அம்மா 2 பொண்ணுங்க அப்படின்னு எல்லா போட்டோஸுமே அதே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் ரொம்பவே பழைய போட்டோஸா இருக்கு. 1930 இருந்து 50 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் மாதிரி இருக்கு. பீட்டர் லேனியும் சேர்ந்து அந்த போட்டோஸ் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப டெபியோட வீட்டோட பழைய ஓனர்ஸ் எல்லாம் யாரு, இங்கே ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிறதையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பழைய நியூஸ் பேப்பர் நெட்டில் இருக்கிறத பீட்டர் பார்க்குறான். அதில் இந்த வீட்டை பற்றின ஒரு நியூஸுமே இருக்குது. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தங்கின ஒரு பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு, எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம காணாமல் போயிருக்கா. அந்த பொண்ணோட பேர் டோரி சாண்டர் அப்படிங்கிறது அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. அந்த நேமை கேட்டதுமே லேனிக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. டோரி சாண்டர் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போதான் ஒரு முக்கியமான க்ளூ ஸ்ட்ரைக் ஆகுது. செகண்ட் டைம் அந்த பேய்கிட்ட பேசுகிறப்போ அது டெபி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேய் DZ அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். அதை வச்சு பார்த்தா அது சொன்ன பேர் இதான், டோரி சாண்டர். அப்போ கண்டிப்பா இந்த பொண்ணு தான் நம்ம கிட்ட பேசியிருக்கா. டோரி சாண்டர் இந்த வீட்டில் காணாமல் போனதுக்கு அப்புறம் போலீஸ் எவ்வளவு தேடியுமே அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ அந்த பொண்ணோட ஆன்மா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. நெட்ல அவங்களுக்கு இன்னொரு பேப்பருமே கிடைக்குது. அதுல டோரி சாண்டருக்கு ஒரு அக்கா இருந்த மாதிரியும் அந்த அக்கா தான் இவங்க அம்மாவை கொலை பண்ண மாதிரியும் அந்த பேப்பர் கிளிப்ல போட்டிருக்கு. அவளை ஒரு மெண்டல் அசைலம்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே அந்த நியூஸ் கிளிப்ல போட்டிருக்கு. இவங்களுக்கு இப்போ கிடைச்ச மிகப்பெரிய க்ளூ இதுதான். இவங்க 2 பேரும் அந்த மெண்டல் அசைலமுக்கு போறாங்க. இன்னுமே அந்த டோரி சாண்டரோட அக்கா உயிரோட தான் இருக்கா. அந்த டோரியோட அக்காவுமே பாக்குறாங்க. அவங்க ரொம்ப வயசாகி ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. லேனி இப்போ அந்த டோரியோட அக்கா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அதை கேட்டதுமே அந்த அக்கா, நீங்க உண்மையாவே என் தங்கச்சை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் வாய் தைக்கப்பட்ட நிலைமையில உங்க தங்கச்சை பார்த்தேன் அப்படின்னு லேன் சொல்றான். இப்ப அந்த பாட்டி நிறையவே உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா ஒரு சூனியக்காரி மாதிரி. அவங்களால செத்து போன ஆன்மா கிட்டே எல்லாம் பேச முடியும். குறிப்பா சொல்லணும்னா இவங்க இப்ப ப்ளே பண்ண அந்த ஓஜா படம் வச்சுதான் அவங்க ஆன்மா கூட பேசியிருக்காங்க. இவங்களோட தங்கச்சி டோரிஸ்க்குமே அம்மா செய்யறதை பார்த்து டோரிஸ்க்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்கிட்ட பேசுறது ரொம்பவே ஈஸியா ஆரம்பிச்சிருக்கு. அவளுமே நல்லாவே ஆவிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அம்மா டோரிஸை வச்சு நிறையவே ஆவிக்கிட்ட பேசி காசுமே பார்த்துருக்காங்க. டோரிஸ் ஒரு மீடியமா வச்சு நிறைய ஆவிங்க கூட அவங்க அம்மா பேசியிருக்காங்க. டோரிஸ் லிமிட்டை க்ராஸ் பண்ணி ஓவரா பேசினதால அந்த ஆன்மாக்கள் டோரிஸையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து அந்த அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் டோரிஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு டோரிஸ் ஆவிங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டோரிஸ் அது எதையுமே கேட்காம ஆவிகிட்ட திரும்பவுமே பேசியிருக்கா. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா இதுக்கப்புறம் நீ
நீ ஆவிங்கிட்டு பேசினா நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துரும், அதில் நீ இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அவங்க தான் டோரிஸோட வாயை தச்சிருக்காங்க. வாயை தச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு பேஸ்மெண்ட்ல ரொம்ப நாளாவே அடைஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் டோரிஸ் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க பார்க்க நினைக்க இனிமே நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் டோரிஸ் அங்கேயே கொண்டிருக்காங்க. தன்னோட தங்கச்சியை கொண்டதை பார்த்ததும் டோரிஸோட அக்கா அம்மானு கூட பார்க்காம அம்மாவையே கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற கதையை லேன் கிட்ட அந்த பாட்டிமா சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த பாட்டிமாக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நீ என்கிட்ட டோரிஸ் வாய் தைக்கப்பட்ட நிலைமையில தான் பார்த்த அப்படின்னு சொன்னல, அங்க எந்த ஒரு போட்டோலையுமே டோரிஸ் வாய் தைக்கப்பட்ட நிலைமையில இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க அந்த ஓஜா போட்ட கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த ஓஜா போட்ட நீங்க பிளே பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லேனுமே ஆமா அப்படின்னு சொல்லவும் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அங்க இருக்க ஒரு பெரிய ஈவில எழுப்பி விட்டீங்க. அதை கேட்ட லேன் ரொம்பவே பயப்படுறாங்க. நாங்க இதுல இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இல்லையா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. எங்க அம்மா டோரிஸோட உடம்ப அங்க இருக்க ஏதோ ஒரு இடத்துல தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த உடம்புல தைக்கப்பட்ட அந்த வாயோட கட்டை மட்டும் நீ அறுத்து விட்டாலே போதும், எங்க அம்மாவோட ஆத்மா அவங்களை எதுவுமே பண்ணாம டோரிஸோட ஆன்மா பார்த்துப்போம். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாகவே தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்றாங்க. அங்கே சீனை கட் பண்ண அடுத்த சீன்லேயே 4 பேரும் அந்த வீட்டில் வந்து டோரிஸோட உடம்பு எங்கே இருக்கு அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ லேனோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெவர் அவனோட நிழல் தெரியுது. ஆனால் அவனுக்கு பக்கத்தில் ஒரு வயசானவங்க அவங்களோட நிழல்னு தெரியுது. அதை லேனமே நோட் பண்ணுறாங்க. லேனை அதை பார்த்து அடுத்த செகண்டே ட்ரெவரை பிடிச்சி உள்ள எங்கேயோ இழுத்துட்டு போகுது. ட்ரெவரை காப்பாத்துறதுக்காக பின்னாடி பீட்டருமே போகிறான். லேனுமே பின்னாடியே போகிறான். ஆனால் அங்கே இருக்க கதவு சடனாக க்ளோஸ் ஆகுது. இப்போ அந்த வீட்டுள்ள 2 பேரா பிரிஞ்சிருக்காங்க. அங்கே இருக்க பேய் இவங்களை ரொம்பவே பயப்படுத்துது. ஒவ்வொரு இடமா அது எங்கே இருக்கு, அந்த இடம் எங்கே இருக்கு அப்படிங்கறத தேடிட்டே இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்போ ஒரு பழைய பாலடைஞ்ச டனல் ஒண்ணு அவங்களோட கண்ணுக்கு தெரியுது. லேன் ஜாரா வெளியே வச்சுட்டு டோரிஸோட உடம்பு உள்ள இருக்கா அப்படிங்கறத போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி லேன் அந்த டனல் உள்ள போறாங்க. அந்த டனல் உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா டோரிஸோட அக்கா சொன்ன மாதிரியே அங்க ஒரு உடல் துணியால சுத்தி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. என்னதான் லேனுக்கு பயம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த துணியை ஓபன் பண்ணி பாக்குறா. எஸ், அதுக்குள்ள இருக்குது டோரிஸோட வாய் தைக்கப்பட்ட நிலைமையில இருக்க உடல் தான். இப்ப அந்த வாயில இருக்க தைக்கப்பட்ட நூலை கட் பண்ணி விட்டா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமையில லேன் அதை கட் பண்றதுக்கு போறா. அப்ப அந்த டனல் வழியா இருக்க அந்த ஜாராவை டோரிஸோட அம்மாவோட பேய் தூக்கிட்டு போகுது. ஜாராவை தூக்கினது மட்டும் இல்லாம அந்த டனல் உள்ளேயுமே வருது. சரியா லேன் பக்கத்துல அந்த பேய் வரப்போ லேனுமே அந்த தைக்கப்பட்ட வாயை கிழிச்சு விட்டுறாங்க. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல எல்லாமே சைலண்ட் ஆகுது. அப்ப அங்க திடீர்னு வந்து டோரிஸோட ஆவி அந்த வாயை ஓபன் பண்ணி சத்தமா ஒரு கத்துன்னு கத்துது. டோரிஸோட பவரே அந்த வாயில தான் இருக்கு போல. அதாலதான் அவங்க அம்மா அந்த வாயை தச்சிருக்காங்க. அந்த டோரிஸ் கத்துன சத்தத்துல அந்த அம்மாவுடைய ஆத்மா சத்தம் தாங்க முடியாம அங்கே டஸ்டா போயிருது. இப்பதான் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதியில அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, யாருமே செத்தும் போல, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதியில லேன் டெபி கூட எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. டெபியோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டர் அவன் பாத்ரூம் போயிட்டு தூங்கல அப்படின்னு அவனோட ரூம்குள்ள வரா. அங்க அவனோட ரூம்ல டெபியோட ஆத்மா, அதாவது டெபியோட பேய் அங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. பீட்டருமே கொஞ்சம் கொஞ்சமா பயத்துல அந்த பேய் பக்கத்துல போய் டெபின்னு கூப்பிடுறான். பீட்டரோட வாயுமே தைக்கப்பட்டு இருக்கு. அந்த இடத்துலயே பீட்டர் செத்து போயிடுறான். பீட்டர் செத்துட்டான் அப்படிங்கிறது லேனுக்கு தெரிய வருது. நேரா அந்த அசைலம்ல போயிட்டு டோரிஸோட வாயில இருக்க நூலை அவுத்து விட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் பீட்டர் முதல்ல என் ஃப்ரெண்ட் செத்த மாதிரி இப்போ செத்துருக்கான். இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு கத்துறா. அதை கேட்ட அந்த பாட்டிமா ஷோக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா அந்த பாட்டிமா சிரிக்கிறாங்க. இப்போ எங்க தான் கொடுக்குறாங்க இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட். அப்போ என் தங்கச்சி டோரிஸ் முழுமையாக விடுதலை ஆகிட்டா. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் தங்கச்சியை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ முடிச்சிட்டேன். எவ்வளோ நாள் அவளை கட்டுப்படுத்தினது என் அம்மாவோடைய ஆத்மா தான். ஆனால் இப்போ கட்டுப்படுத்த யாருமே இல்லை. அவள் இனிமேல் யாருக்குமே பரிதாபம் பார்க்க மாட்டா, உன்னையுமே தேடி வருவா, உன்னையும் கொல்லுவா அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்லவும் லேனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலை. ஓஜா போட்ட பற்றிட்டு தெரிஞ்சு அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அந்த பாட்டியுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த டோரிஸோட உடல் அந்த வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் அந்த ஓஜா போட்ட எரியறதுக்கு பதிலாக அந்த டோரிஸோட உடலை நெருப்பு வச்சு எரிச்சிருங்க. அதை கேட்டதுமே அங்கே இருந்து டெபியோட வீட்டுக்கு தான் எல்லாருமே போகிறாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்க டோரிஸோட ஆத்மா இவங்களை எல்லாமே பயமுறுத்துது. ட்ரெவரோட கண்ணுக்கு இப்படி ஒரு பேய் தெரியுது. அவனை தூக்கி அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல்லையே போட்டுடுது. அவன் அந்த ஸ்விம்மிங் பூல்லையே மயங்கி விழுந்துடுறான். இங்கே உள்ள ட்ரெவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாம அங்கே இருக்க பேஸ்மெண்ட்ல வந்து நெருப்பையுமே பற்ற வச்சிருக்காங்க. இவங்க கீழே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு மேலே வந்து பார்த்தா ட்ரெவர் இப்படி செவத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனோட 2 கண்ணும் வெள்ளையாகி அவனோட வாய் தைக்கப்பட்ட நிலைமையில ரொம்பவே கொடூரமா இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அங்கே தண்ணி மாதிரி அவனுமே செதுறி செத்து போயிடுறான். லேன் இன்னுமே பிரேக் ஆகிறான். இப்போ இங்கே அழுதுட்டு இருந்தா சரி வராது. அடுத்தது நம்ம 2 பேரில் யாராவது தான் சாக போறாங்க. அதுக்குள்ள டோரிஸோட உடம்பு எடுத்து நம்ம எரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சடனா வந்து அந்த டோரிஸோட பேய் ஜாராவை அந்த டனலுள்ள இழுத்துட்டு போகுது.
கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுது. ஜாரா மயக்கம் அறிஞ்சிருக்கா. மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறா. அவன் அந்த டனல் உள்ளதா இருக்கா. அவளுக்கு முன்னாடிதான் அந்த டோரிஸோட பேயுமே இருக்கு. அந்த பேய் கையில ஒரு நூல் எடுத்து ஜாராவோட வாயையுமே தைக்கிறதுக்கு ஜாராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இங்க டனல் வெளியே இருந்த லேன் சடன் அங்க இருக்க ஓஜா போர்டு எடுத்து தனியாவே டோரிஸ் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. லேன் இப்ப ஏன் இப்படி பண்றாங்கன்னா, ஒரு ஓஜா போர்டை வச்சு ஒரு பர்சன் விளையாடுறப்போ அந்த சரௌண்டிங்ல இருக்க பேய் அந்த ஓஜா போர்ட் பிளே பண்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். லேன் ஓஜா போர்டை பிளே பண்றா அப்படிங்கிறது டோரிஸோட பேய்க்குமே தெரிஞ்சிருது. அந்த டனல்ல ஜாராவை விட்டுட்டு நேரா லேன் பிளே பண்ற அந்த ஓஜா போர்ட் முன்னாடி வந்து இருக்கு. எப்படி ஒரு பேய் லேன் முன்னாடி நிக்குது. ஆனா லேன் அந்த பேயை பார்க்காம ஓஜா போர்டை கண்டினியூஸா பிளே பண்றா. லேன் அந்த ஓஜா போர்டை பிளே பண்ண விடாம லேனோட கை மேல கைய வச்சு ரொம்பவே பலமா நசுக்க ஆரம்பிக்கிறா. லேனுக்குமே ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டோரிஸுமே லேனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. லேனோட கண்ணுமே வெள்ளையாக ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஓஜா போர்ட்ல இன்னொரு கையுமே வந்திருக்கு. அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, லேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெபி தான். டெபி லேனோட கையை பிடிச்சி அந்த ஓஜா போர்ட்டை பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த பேயாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஜாரா டோரிஸோட அந்த உடலை எடுத்துட்டு வந்து அங்க இருக்க நெருப்புலையுமே போட்டுறா. அது டோரிஸோட ஆத்மாக்குமே தெரியுது. அங்க நெருப்புல அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிய டோரிஸுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர் போக ஆரம்பிக்குது. ரொம்பவே சத்தமா கத்த ஆரம்பிக்கிறா. அது கூடவே அவங்க விளையாடிட்டு இருக்க அந்த ஓஜா போட்டையுமே தூக்கி அந்த நெருப்புல போட்டுறாங்க. இப்ப டோரிஸோட பேய் ஃபுல்லாவுமே பவர் இழந்து மறைஞ்சே போயிடுறா. டெபியோட ஆத்மாவுமே அங்க இருந்து போயிருது. லேன் ஜாரா ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இப்ப அங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இங்க லேனை காட்டுறாங்க. முதல்ல இறந்து போன எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸையும் வச்சு லேன் பாத்துட்டு இருக்காங்க. அவன் அந்த இடத்துல ஜாராவுமே வரா. லேனை ஜாரா சமாதானப்படுத்துறா. என்னதாலும் திரும்பவுமே அங்க வரப்போறது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு லேன் தூங்குறதுக்கு முதல்ல பிரஷ் பண்றதுக்காக பாத்ரூம்ல வரா. பல்லோட கேப்பை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் ரைஸ் ஆகுது. அப்ப டோரிஸ் இன்னும் போகல போல திரும்பியும் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ அப்படி எதுவுமே ஆகல. லேனுமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போயிடுறாங்க. டோரிஸுமே வர போறது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அப்படியும் இல்ல. லேன் பாத்ரூம்ல இருந்து தூங்குறதுக்காக பெட் கிட்ட வராங்க. அப்ப அங்க இருக்க டேபிள் மேல இவங்க நெருப்புல போட்டு எரிச்சு அந்த ஓஜா போர்டோட பிளான்ஷெட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து அந்த பிளான்ஷெட் எடுத்து அந்த கண்ணாடி வழியா பாக்குறாங்க. அங்க ஏதோ ஒரு பேய் வர சத்தம் கேக்குது. இங்கே இந்த படமுமே முடியுது. இந்த மூவிக்கு சீக்வல் இல்லை, ஆனால் ப்ரீக்வல் இருக்கு. அதில் இந்த டோரிஸ் யாரு, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, இந்த மூவி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, வேற என்ன மூவிஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.